வணக்கம். நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். கோவில் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு. வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே பார்த்தோன்னா அந்த காலத்தில் வீடுகள் கோவில்களுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த வீட்டில் அந்த கோவிலின் நிர்வாகிகள், அர்ச்சகர்கள் இது எல்லாருமே வசிப்பாங்க. இப்போது பார்த்தோன்னா காலப்போக்கில் அது எல்லாமே மாறி விற்பனை செய்யப்பட்டு விட்டது. அங்கு பழைய வீட்டை இடித்துட்டு புதிய வீட்டை கட்டிவிடுவார்கள். அது மட்டுமல்ல, சில கோவில்களுக்கு பக்கத்தில் அந்த கோவிலுக்கு சொந்தமான வீடுகள் குத்தகைக்கு கூட விடப்பட்டிருக்கும். அங்கேயே காலம் காலமாக இருப்பவர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வீடு வாடகைக்கு, குத்தகைக்கு அல்லது கட்டுவதற்கு பார்க்கும்போது கூட கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு தனி மதிப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மக்களும் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த வீட்டிற்கு குடித்தனம் போக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் கோவிலுக்கு அருகே வீடு கட்டலாமா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, பக்கத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பிறகு கட்டுவது அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா, வாஸ்து சாஸ்திரப்படி கோவிலுக்கு பக்கத்தில் வீடு வாங்குவது அல்லது கட்டுவது தவிர்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. தவிர்க்கவே முடியாத சூழலில் வீட்டை கட்ட வேண்டிய நிலை வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில வாஸ்து குறிப்புகளை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டுவது நல்லதா கெடுதலா அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுவது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு பக்கத்தில் வீடு வாங்குவது, கட்டுவது நம் செல்வங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னும் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. வாஸ்துப்படி வீடை கட்டுறது, வாங்குவது எது சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சில குறிப்புகளை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கோவிலுக்கு பக்கத்தில் வீட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, கோவிலின் பிரதான நுழைவாயிலுக்கும் வீட்டிற்கும் இடையில் சுமார் 25 மீட்டர், அதாவது 80 அடி தூரம் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அந்த வீட்டை கட்டுவது மிக மிக சிறந்தது. வீட்டோட பிரதான நுழைவாயில் கோவிலை பார்த்தபடி அமைவது கூடாது அப்படின்னும், வீட்டின் பிரதான நுழைவாயிலில் கோவில் இருக்கும் திசையில் அமைவதும் கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கோவிலோட நிழல் வீட்டின் மீது படாத வகையில் வீட்டை தள்ளி சற்று தொலைவாக கட்டுவது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக பார்த்தோன்னா, கோவிலோட கோபுரத்தோட நிழல் நம் வீட்டின் மீது படாத வகையில் வீட்டை தொலைவாக கட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கோவிலுக்கு பக்கத்தில் வீட்டை கட்ட விரும்பும் நபர்கள் யாராக இருந்தாலும் வீட்டிற்கு தெற்கா அல்லது வடக்கு திசையில் கோவில் இருக்கும்படி பார்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பு. குறிப்பிட்ட இந்த திசை வீட்டில் செல்வ வளவை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டிற்கு தெற்கு அல்லது மேற்கு திசையில் கோவில் இருக்கும்படி பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே நேரம் வீட்டிற்கு வடக்கோ அல்லது கிழக்கு திசையில் கோவிலோட தலை வாசல் இருப்பது வீட்டில் இருப்பவர்களின் நலத்திற்கு கேடாக அமையும் அப்படின்னும், குறிப்பாக இந்த திசையில் உங்கள் வீடு அமையாத வகையில் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது வீட்டிற்கு வடக்கோ அல்லது கிழக்கு திசையில் கோவிலின் தலைவாசல் இருப்பது தவிர்த்து விட வேண்டிய ஒன்று. வீட்டிற்கு பக்கத்தில் அமைந்துள்ள கோவிலின் கோபுரம் வீட்டை விட உயரமாக இருப்பதை உறுதி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபுரத்தை விட வீட்டை உயரமாக கட்டுவது அப்படிங்கிறது சூரியனின் சக்தி பரிமாற்றத்தை தடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. கோவிலில் இருந்துக்கிட்டு வரப்பட்ட கற்களை வீட்டை கட்டும் பொழுது பயன்படுத்துவது நல்லது அப்படின்னும் பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தவறான செயல் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கோவில் வளாகத்திற்குள் இருக்கும் எந்த ஒரு பொருளையும் நம் வீட்டை கட்ட பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். முடிந்தவரை அருகில் வீடு கட்டுவத போது சில குறிப்புகளை நம்ம மனசில் வச்சு கட்டுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. சிவாலயங்கள் பக்கத்தில் இருந்தது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கோபுரத்தோட நிழல் வீடு மீது படவே கூடாது அப்படின்னும், விநாயகர் கோவிலுக்கு வலப்பக்கம் வீடு அமைவது நல்லது அல்ல அப்படின்னும்,
சிவ ஆலயத்திற்கு 100 அடி தூரம் கடந்தும், வைஷ்ணவ ஆலயத்திற்கு 20 அடி தூரம் கடந்தும், அம்மன் கோவிலுக்கு 120 அடி தூரம் கடந்தும், ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தால் 10 அடி தூரம் கடந்தும் வீடுகள் கட்ட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் வீடு கட்டுவதற்கு முன்பாக இதை உறுதி செய்து கொண்டு, கோவில் அருகில் இருக்கும் வீடு கட்டு நினைப்பவர்கள் இதை உறுதி செய்து கொண்டு வீட்டை கட்டி அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி சந்தோஷமாகவும் வளமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.